வைகை புயல் வடிவேல் அவர்களோட உண்மையான பேர் குமார வடிவேல் நடராஜனுங்க. இவர் 12 செப்டம்பர் 1960 வந்து மதுரையில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் சரோஜினி. அவங்களோட அப்பா வந்து ஒரு கண்ணாடி கட் பண்ணுற கடை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. இவரும் இவரோட தம்பிகள் அண்ணன்கள் எல்லாமே சேர்ந்து வந்து இந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு மொத்தம் கூட பிறந்தவங்க 7 பேர். அதில் இவர் மட்டும்தான் கருப்பாக இருப்பாராம். இவர் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கடைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ கூட வேலை செஞ்சவங்களுக்கு அலுப்பு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இவர் வந்து சில காமெடிகள் பண்ணுவாராம். அப்போ எல்லாரும் அதை பாராட்டி நீ வருங்காலத்தில் சூப்பராக வருவ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு சீரியலில் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ கடையையும் பார்த்துக்கிட்டு சீரியல்லையும் நடிச்சுட்டு ரொம்ப பிஸியாக இருந்த காலங்க அது. அப்போ ராஜ்கிரண் அவர்கள் அவங்களோட ஃபேனோட கல்யாணத்துக்கு மதுரைக்கு வந்திருக்காரு. அப்போ அவரை எப்படியாவது பார்த்துடணும்னு கடைசியில் அவரை பார்த்து அவர் நாடகத்தில் நடித்த ஒரு 2 காமெடிகளை வந்து நடித்து காட்டியிருக்காரு. அப்போ ராஜ்கிரண் அவர்கள் நீ சென்னைக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சென்னைக்கு அழைச்சிருக்காரு. அப்போன்னு பார்த்தா அவங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவரை சரி பண்ணுறதுக்கு 1 லட்சம் ஆயிரும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் கடு வறுமையில் இருந்த அவங்களால அந்த 1 லட்சம் பணத்தை வந்து கொடுக்க முடியாத காரணத்தினால அவங்களோட அப்பா வந்து இறந்தும் போயிடுறாரு. அவங்களோட அம்மா வந்து கொஞ்சம் பாத்திரங்களெல்லாம் விற்று இவருக்கு 100 ரூபா கொடுத்து நீ போய் பார்த்துக்கலாம், நீ போ சென்னையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஒரு லாரியில் வந்து இவர் வந்து லிஃப்ட் கேட்டிருக்காரு தாம்பரம் போகிறதுக்கு. அப்போ அந்த லாரி டிரைவர் நீ சீட்டில் உட்காந்தீங்கன்னா 25 ரூபா, மேலே உட்காந்தீங்கன்னா 15 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வறுமையின் காரணத்தினால அவரும் 15 ரூபா நான் மேலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சட்டைப்பையை பிடிச்சிட்டு பணம் பறந்துடாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருந்த அவர் திடீர்னு தூங்கிட்டார். அந்த பணமும் பறந்துருச்சு. அப்போ லாரி டிரைவரை வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாப்பா அவர் வந்து எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட மொத்த கதையும் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த லாரி டிரைவர் அவர்கள் வந்து சாப்பாட்டுக்கு பணமும் கொடுத்து அது கூட ஒரு 5 ரூபாயும் கொடுத்து இவரை வந்து தாம்பரத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. தாம்பரத்தில் இறக்கி விட்டோன்னே இவர் நேராக ஏவிஎம் ஸ்டூடியோக்கு வந்து போயிருக்காரு. அப்போ அதோட வாட்ச்மேன் வந்து இவரை தடுத்து நீங்களாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு வந்து சொன்ன அவருக்கு 2 காமெடிகள் அவர் நடித்த நாடகத்துலேருந்து செஞ்சு காட்டினனால அவர் ரொம்ப சிரித்து சரி ஓகே நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். ஆனால் அங்கே போயும் அவருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ராஜ்கிரண் அவர்களோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே ஆஃபீஸ் பாயாக கொஞ்ச நாள் எடிபிடி வேலைகளெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராஜ்கிரண் அவர்கள் அவரோட முதல் படம் ராசாவின் மனசிலே அதுக்காக வாய்ப்பு வாங்கி தர்றாரு. அதில் அவருக்கு கொடுத்த ஒரு காமெடி ரோலை ரொம்ப சிறப்பாகவே அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ்க்கு வடிவேல் அவர்களில் ராஜ்கிரண் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவரோட 2வது படம் சின்ன கவுண்டர். அந்த படத்தில் ஏற்கனவே கவுண்டமணி அவர்களும் செந்தில் அவர்களும் இருந்த காரணத்தினால அதோட டேரக்டர் வடிவேல் அவர்கள் வேணான்னு சொன்னாலும் விஜயகாந்த் அவர்கள் இல்லை பரவாயில்ல அந்த கொடை பிடிக்கிற சீனாச்சும் கொடுங்க நல்லா வருவார் இவர் அப்படின்னு சொல்லி இவரை மேலே தூக்கி விட்டது அவர் தாங்க. அதுக்கப்புறம் கவுண்டமணி அவர்கள் செந்தில் அவர்கள் வடிவேல் அவர்கள் சேர்ந்து நிறைய காமெடிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் தனியாக வடிவேல் அவர்களை மட்டும் பண்ண காமெடி முதல் திரைப்படம் வந்து காதலர் தாங்க. வின்னர் படத்தில் வேணா விற்று வலிக்குது அழுதுருவேன் அப்படின்ற டைலாக் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அந்த டைலாகுக்கு மட்டுமே 17 டேக் வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து வடிவேல் எந்த தப்பும் பண்ணலைங்க. அவர் சொல்கிற ஒரு மாடுலேஷன்லேயும் ரியாஸ்கான் அவர்கள் தானாகவே அடக்க முடியாமல் சிரிப்பு வந்ததுனால தான் இந்த 17 டேக்கும் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவரோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த டேக் வந்து முடிவென்றது. இவரோட ஒவ்வொரு காமெடியும் இப்போவுமே வந்து பேசப்பட்டுட்டு வருது. ஏன்னா அது ஒவ்வொரு காமெடியும் இப்போ வரைக்குமே மறக்க முடியாது தாங்க. இது எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.